நாங்க ஏ வர்க்கம் சாய எக்ஸ் வர்க்கம் வரணும்னா எக்ஸ் எங்க இருந்து அளந்திருக்கணும்? அலைவு மையத்திலிருந்து அளந்திருக்கணும். அப்படிதானே? ஏ வர்க்கம் சாய எக்ஸ் வர்க்கம்ன்ற மாதிரி சமன்பாடு வரணுமாக இருந்தால் அலைவு மையத்திலிருந்து எக்ஸ் அளந்திருக்கணும். நாங்க அலைவு மையத்திலிருந்து அளக்கிறோம். அலைவு மையத்திலிருந்து 2a தூரத்திலிருந்து அளக்கிறோம். அப்போ உங்களோட சமன்பாடு உண்மையில இப்படித்தான் வரும். அன்றைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். எக்ஸ் வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் ஏ வர்க்கம் சாய அலைவு மையத்துக்கும் நாங்க எக்ஸ் அளக்கிற தூரத்துக்குமான தூரம் எவ்வளவு? இடைவெளி எவ்வளவு? உண்மையான அலைவு மையத்துக்கும் இந்த புள்ளிக்கும் நாங்க எக்ஸ் அளக்க ஆரம்பிக்கிற புள்ளிக்குமான இடைவெளி 2a. அப்ப உங்களோட சமன்பாடு இப்படித்தான் வரும். எக்ஸ் மைனஸ் 2a முழுவதின் வர்க்கம் தான் ஃபார்மேட்ல வந்துருக்கு. விளைஞ்சோ? விளைஞ்சா இல்லையா? இந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு ஆன்சர், அதாவது வேகத்துக்கான சமன்பாடு வந்திருக்கு. இப்ப இவரை சுருக்கினா இந்த மாதிரி ஃபார்மேட்ல ஆன்சர் வரும். ரைட்? அப்ப எப்ப ஏ வர்க்கம் சாய எக்ஸ் வர்க்கம்ன்ற சமன்பாடு வரும்னு கேட்டால் அலைவு மையத்திலிருந்து எக்ஸ் அளந்தா தான் வரும். அலைவு மையம் இல்லாம வேற புள்ளியில இருந்து நாங்க சமன்பாடு அளக்கிற நேரம், எக்ஸ் அளக்கிற நேரம் ஆர்முடலுக்கான சமன்பாடும் எக்ஸ் மைனஸ் 2 என்ற மாதிரி ஃபார்மேட்ல வரும். வேகத்துக்கான சமன்பாடும் இந்த மாதிரி ஃபார்மேட்ல வரும். சரிதானே? ரைட்.